வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA3355 பேப்பருக்கான ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி, ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா இந்த டாப்பிக்கில் நம்ம MA3355 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதில் ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் தியரம்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். ரெலவெண்ட்டாக இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Bayes theorem. Let B1, B2, Bn be the exhaustive and mutually exclusive random experiments and A be the event related to Bi. B1, B2, B3ங்கிறதுலாம் எக்ஸாஸ்டிவ்னா ஹோல் டேர்ம்ஸே நமக்கு வரலாம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இன்டர்செக்ஷன் வேல்யூ நமக்கு டிபெண்ட்டாக ஜீரோவாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏங்கிறது ஈவெண்ட் ஆஃப் ரிலேட்டட் டு Bi. ஏங்கிறது இந்த B1, B2, Bn கொடுத்துருக்காங்களா இதோட காம்பினேஷனில் வர மாதிரி தான் இருக்கும். தென் P of Bi given ஏவா இருந்ததுன்னா தென் அவர் ஃபார்முலா P of Bi into P of A given Bi divided by summation I equal to 1 to m P of Bi into P of A given Bi கோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் எழுதிட்டு சமேஷன் வேல்யூ எடுத்து எழுதுறது தான் வரும். அவ்வளோதான். லாஜிக்கலாக B1, B2, Bn கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஏன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று இதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஷினில் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், நமக்கு ஈஸியாக புரியும். Companies B1, B2, B3 produces 30%, 45% and 25% of the cost respectively. It is known that 2%, 3% and 2% of these costs produced from defective. What is the probability that a car purchased is defective? If a car is purchased found to be defective, what is the probability that this car is purchased by company B1? நமக்கு கொஸ்டின் இவ்வளோ தான். B1, B2, B3 கொடுத்துருக்காங்க அண்ட் பர்சன்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30%, 45% அண்ட் 25%. அடுத்து இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. டெஃபெக்டிவ்க்கும் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. டெஃபெக்ட் ஆகிற கேசஸ் பார்த்திங்கன்னா 2%, ஃபஸ்ட் ஒனில், செகண்ட் ஒனில் 3%, தேர்ட் ஒனில் 2%. இது டிஃபெக்டிவ் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ கார் பர்ச்சேஸ் இஸ் டிஃபெக்டிவ். ஒரு கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ஓவரால் பாசிபிலிட்டிஸ் என்ன. செகண்ட் கேட்டகரி பாருங்கள். இஃப் எ கார் பர்ச்சேஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் கார் இஸ் ப்ரொடியூஸ் பை கம்பெனி B1. ஃபஸ்ட்டு B1 ஃபிக்ஸ் பண்ணல, அதில் அந்த டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன. முதல்ல ஓவராலாக கேட்டிருக்காங்க. ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்ட்டு, B1ல் மட்டும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்களா, அதை ஃபஸ்ட்டு நோட்டேஷனில் எழுதிக்கலாம். Let X be the event that the car purchased is defective. Defective கேட்டகரியாக தான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு கோட் பண்ணிக்கலாம். அடுத்து B1 பாசிபிலிட்டிஸ் என்னென்ன. B1ஓட ஓவரால் அவுட்புட் என்னது 30% கொடுத்துருக்காங்க. 30%னா 30/100, தட் இஸ் 3/10. B2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 45%. அப்போ 45/100 ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 9/20. இப்போ இதில் டெஃபெக்டிவ் ஆர்டர்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா B1, B2, B3க்கு. அப்போ B1ஓட டெஃபெக்டிவ் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 2%. இது நோட்டேஷனில் எழுதும்போது டெஃபெக்டிவ் தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ P of X given B1 ஓவரால் அதில் டெஃபெக்டிவான கேசஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். P of X given B1 தட் இஸ் 2%. அப்போ 2/100 ஈக்குவலன் டு 1/50. அடுத்து B2வில் பார்த்தீங்கன்னா P of X given B2. ஸோ B2வாக இருந்ததுன்னா 3%, 3/100. இப்போ இது B1, B2 எழுதியாச்சு. B3 கேல்குலேஷனும் பார்த்துடலாம். P of B3னா 25% கொடுத்துருக்காங்க. அப்போ 25/100 தட் இஸ் 1/4. இதில் நமக்கு டிஃபெக்டிவான கேசஸ் பார்த்தீங்கன்னா P of X given B3. அப்போ 2%, 2/100 தட் இஸ் 1/50. இவ்வளோ தான் கிவன் டேட்டா. டோட்டல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜும் அண்ட் டெஃபெக்டிவ்கான பர்சன்டேஜும் கொடுத்தாங்க. அதை நம்ம வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கொஷினில் கேட்டிருக்குது ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் த ப்ராபபிலிட்டி தட் எ கார் பர்ச்சேஸ் இஸ் டிஃபெக்டிவ். அதாவது டெஃபெக்டிவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண கார் இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டெஃபெக்டிவை நம்ம எக்ஸ்ன்னு கோட் பண்ணோம். அதோட ப்ராபபிலிட்டிங்கிறப்ப P of X. ஒவ்வொரு நோட்டேஷனும் ஏன் இப்படி எழுதுகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதலாம். இந்த ப்ராப்ளம் தான் எக்ஸாமில் வரும் நம்மளால் சொல்ல முடியாது, இந்த மாடல் வரும். இந்த ப்ராப்ளமே வந்தால் ஈஸியாக அழகாக அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ப்ராப்ளம் வராமல் இதே மாதிரி வேறு ஏதாவது டேட்டா கொடுத்து வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் நோட்டேஷன் எடுக்கணும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது டெஃபெக்டிவ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டெஃபெக்டிவ் ஆர்டரை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கீங்க. ஸோ எக்ஸோட ப்ராபபிலிட்டி வேல்யூங்கிறப்ப P of X. P of Xங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரலாம். தட் இஸ்
மைனஸ் பி ஆஃப் பி1 அதில் டெஃபெக்டிவான கேசஸ். செகண்ட் கேட்டகரியில் வரலாம். பி ஆஃப் பி2 அதில் டெஃபெக்டிவான கேசஸ். பி3 அதில் டெஃபெக்டிவான கேசஸ். இந்த எல்லா டேட்டாவுமே கிட்டத்தட்ட இந்த 6 டேட்டாவுமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தாச்சு. ஸோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். பி ஆஃப் பி1ஓட வேல்யூ 3/10, எக்ஸ் கிவன் b1 1/50, இது 9/20, இது 3/100, இந்த வேல்யூ 1/4 1/50. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கலாம் 0.0245. அவ்வளோதான், சிம்பிள் கால்குலேஷன் தான். நீங்கள் இதை டைரெக்டாக நான் ஃப்ராக்ஷனில் எழுதலை பாயிண்டில் எழுதுறனாலும் ஓகே தான். பட் நமக்கு ஆன்சர் இதே ஆன்சர் தான் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராபபிலிட்டி தட் எ கார் பர்ச்சேஸ் இஸ் டிஃபெக்டிவ்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 0.0245. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை கம்பெனி B1 ஃபஸ்ட்டு கேட்டகரியிலேயே எனக்கு டெஃபெக்டிவாக இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறப்ப டெஃபெக்டிவ் கேசஸ் கேட்டிருக்காங்க. பட் B1 தான் வேணுங்கிறப்ப B1 ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுத்து P ஆஃப் B1 கிவன் எக்ஸ் எது வேணுமோ ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதோ அதை செகண்டரியாக எழுதுங்க. இதுக்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும், P ஆஃப் B1 இன்ட்டு P ஆஃப் எக்ஸ் கிவன் B1 டிவைடட் பை இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேல்யூவை நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் P ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம P ஆஃப் எக்ஸ் வேல்யூ பார்த்தோமா, இந்த வேல்யூ கரெக்டாக இருந்தால் தான் செகண்ட் பார்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ கரெக்டாக இருக்க முடியும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் கேல்குலேஷன் பார்த்துருந்துருக்கணும். இப்போ P ஆஃப் B1 வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே நோட் பண்ணது 3%, அப்போ 30%ங்கிறத 3/10 எழுதணும். எக்ஸ் கிவன் B1 ஆல்ரெடி பார்த்தா தான் 1/50. P ஆஃப் எக்ஸுங்கிறது 49/2000. ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணு, சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.2449. This is our second subdivision answer. That is probability that the car is purchased by company B1 ஓட ஆன்சர் 0.2449. இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். மொத்த டேட்டா என்ன, அதில் எது எதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கனாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் கேல்குலேஷன் பார்க்கணுங்கிறத பார்த்தோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.comங்கிற மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். MA3355 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரே ஒரு கொஷின் தான், டேரெக்டாக 15 மார்க் கொஷினாக தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற ஒரு 4 or 5 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணுறதே. அந்த ப்ராப்ளம் நல்லா பாருங்கள், ஒரு தடவை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த மாதிரி நோட்டேஷனில் எடுக்கிறோங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.